ஏசப்பா துதிக்கிறோம். கொஞ்சம் முன்னாடி சொல்றேன் ஏசப்பா. அப்பா நமக்கு நன்றி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஒருவேளை அந்த பிள்ளைங்க பாவம் ராஜா ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் அறிவிங்க. ஒரு வரலங்கும் போது எங்களுக்கு வருத்தம் இருக்கும் ஏசப்பா. ஏன்னா நான் ஆட்டோ அன்னைக்கு வேன் அன்னைக்கு செட் பண்ணிட்டு 5 பிள்ளைங்க திடீர்னு ஆப்சன்ட்டு. நான் வரேன் நைட்டு சொல்லியிருக்காங்க, காலையில் சொல்லியிருக்கிறாங்க. வேன் வந்து நிற்கும்போது வரலன்னா எனக்கு எவ்வளோ மன வருத்தம் இருக்குது ஏசப்பா. வேனுக்கு காசு 2000 கொடுக்குறோம். அவங்கக்கிட்ட காசு பிடிக்கல, அவங்க சொந்த காசு போட்டு வந்தோம்னா மிச்சம் வந்திருப்பாங்க. அப்போ எல்லோரும் காசு கொடுத்துட்டோமே போயிடணுமே நினைப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அது தெரியவே மாட்டேங்குது ஏசப்பா. அதே மாதிரி தான் ஆட்டோ நம்ம அனுப்புகிறோம், அவங்க ஈஸியாக வந்து கற்றுக்கிட்டு ஈஸியாக போட்டுறாங்க. நம்ம தான் 2 மாதம் விட்டு டெஸ்ட் வைக்கிறோம், ப்ரைஸ் கொடுக்குறோம், சாப்பாடு போடுறோம், டூர் கூட்டு போக்குறோம். இதை விட எங்கேயுமே இந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்காது. ரிசஸ் ப்ரொஹிஷன் தலஹுடலை சந்த ரஹிமேமனா இவிடண்டல் அஹுடர சந்த ரபிபல் அஹுடரா. அப்போ அந்த பைபிள் ஸ்கூல் கூட நம்ம எச்சரிக்கிற அதிகமே நான் போராடுகிற எல்லாம் வான மண்டலத்தில் புழுத்தில் கொல்லத ஆவி சேனின் நசாசி எரிஞ்சு போவதாக. பிள்ளைகள் இருதயத்தை கடினப்படுத்துகிறாவே. சும்மா டூர் மட்டும் தான் போகணும், பைபிளை பற்றி படிக்கக்கூடாது, பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது. இருதயத்தை கடினப்படுத்துகிறாவியே கொல்லாத பிசாசை நான் சொன்னால் இயேசு நாமத்தை எரிஞ்சு போய் இந்த கட்டளை கொடுக்கிறேன். இவட ஷண்டலகடர பார்வன் இருதய கடினப்பட்டது போல இல்லை இருதயத்தை கடினப்படுத்துகிற எல்லை எதிர்வலுமே நாவிக்கிறது இயேசு எரிஞ்சு போவதாக. இயேசுவின் நாமத்தை எறிவதாக. பைபிள் மேலே ஆசை வரட்டும், பைபிளை டீச் பண்ண. அப்போ நான் கற்றுக்கிடணும் விரும்புகிறேன். சும்மா டெஸ்ட்டு படித்து கஷ்டப்பட்டு படித்து எழுதுகிற விட வாரம் நடக்கிற கிளாஸ் அட்டன் பண்ண அவங்க வாரம் கொஸ்டின் கொடுப்பேன். வாரம் நான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நான் சீக்கிரத்தில் ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவேன், ஈஸியாக மார்க் எடுப்பேன். அன்றாக எங்களுடைய ஆசை நான் தகப்பனை வர்ற பிள்ளைங்களை நாங்கள் என்கரேஜ் பண்ண விரும்புகிறோம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு டேயில் இவ்வளோ ப்ரெசென்ட் அந்த பிள்ளைகளுக்கும் தனி கிஃப்ட்டு. ஆண்டவராக இயேசு இப்படி வர்ற பிள்ளைங்களா ஆண்டவராக இயேசு கடைசியாக நாங்கள் இத்தனை வாரம் கிளாஸ் நடக்கும்போது ஆண்டவரே அதிகபட்சம் அதுக்கு இம்பார்ட்டன் கொடுத்த பிள்ளைங்க என்கரேஜ் பண்ண விரும்புகிறதுக்கு வீபிஎஸ் வரணும் நடக்கும் போது ஒவ்வொரு சர்ச்சையும் நடக்கும். பிள்ளைங்க அட்டன் பண்ண தான் செய்வாங்க. அது மத்தியும் கத்தாவை பொறுப்படுத்து கொள்ளுங்க. இவனை ஷாண்டல்ல ஹுதர் ரஹீமேமானா அக்கினி இறங்கட்டும் ஏசப்பா. பைபிள் மேலே ஆசைப்படட்டும், பைபிளை படிக்க ஆசைப்படட்டும். தேவனா மகிமைப்படட்டும். சிறு பிள்ளைங்களை ரட்சியும் ஆண்டவரே. ரட்சிப்பு கத்துறது ஈவெண்ட் வேத்து வாசிக்கிறவங்க ரட்சிங்க. இயேசுவின் நாமத்தை ரட்சித்து அபிஷேகிப்பீராக. ஏசப்பா அந்த பிள்ளைங்களை ரட்சித்து அபிஷேகிப்பீராக. சாட்சி எடுத்து நிறுத்துவீராக. அந்த நாம மகிமைப்பட கிருபை செய்யுங்க. பைபிள் ஸ்கூல் விரோதம் எத்தனைக்கிற எல்லை எதிர்வலையுமே நாவிக்கிறீங்களா நான் சொன்னாங்க இயேசு எரிஞ்சு போவதாக. நல்ல உதவி செய்யணும். நிறைய பேரண்ட்ஸ் கூட உள்ள பேச மாட்டேங்காங்க, வாரங்காங்க வர மாட்டேங்காங்க. வரலன்னு சொல்லிட்டு போகணும் ஓப்பனாக. ஆண்டவராக இயேசுவே நான் வரல, இன்னைக்கு வெளியூரில் இருக்கிறேன், நான் உள்ளூரில் இருக்கேன், சடங்கூரில் இருக்கேன், கல்யாணத்தில் இருக்கேன், வரல, முடிஞ்சு போச்சு. ஆண்டவராக இயேசுவே எப்போ பார்த்தாலும் வார்த்தை உண்மை இல்லை, உண்மை பேச கற்று உதவி செய்யுங்க. அன்று எல்லாம் வாக்கு கொடுத்தா வாக்கு அப்படி நிறைவேற்றணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ரட்சித்தை அபிசாட்சி எடுத்து நிறுத்துங்க. வர்ற பிள்ளைங்க ரட்சிக்க கைகள் குறுகவில்லைன்னு சொல்லி ரட்சிப்பு கத்துல ஈவெண்ட் வேத்த வாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ரட்சித்து அபிசாட்சி எடுத்து மீட்பேசன் ஜெபிக்க நல்ல கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆபிராம் ஐயா இல்ல சாராது என்ன பேர் சொல்லி கூட மாட்டாளே. அபிராம் அபிராம் சாமி 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 எப்ப வந்தீங்க சாமி சொல்லாம சர்வ வல்லமை உள்ள தேவன். சாமி சுத்தமா ஜனங்களுக்கு புரியாது சாமி, தமிழ்ல பேசுங்க சாமி. சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு. ஐயோ நான் ஆகார கல்யாணம் பண்ணதுக்கு சொல்றீங்க எப்படி? நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணுகிறேன் சாமி. சுத்த தமிழ் வேண்டாம் சாமி. உன் பேர் இனி ஆபிரகாம் எனப்படாமல் அப்ரஹாம் எனப்படும். இப்படி எனக்கு புது பேரா? நீ அநேகருக்கு தகப்பனாங்க, அநேக ஜாதிகளுக்கு நினைச்சுதான் தகப்பனாங்க. தகப்பனா ஒரு பிள்ளைக்கே வழி இல்லை, ஜாதிகளுக்கு தகப்பனா. சொல்லுங்க சாமி. அப்ரஹாமே சொல்லுங்க சாமி. உடன்படிக்கை பண்ணுகிறேன். நீ பரதேசியா திருந்த அந்த கானான் முழுவதையும் சந்ததிக்கு கொடுப்பேன். கானானா? முழுவதையும் இந்தியா தேசம் மாதிரி பெரிய தேசம் கொடுப்பேன் என்று வாக்கு. கொஞ்சம் நில்லுங்க சாமி, கொஞ்சம் யோசிக்கிறேன். இந்தியாவா எனக்கு வந்துருவேன். அந்த மாதிரி தானே கானான் தேசத்துக்கு தர போறேன்னு சொல்றாரு. அந்த தேசம் முழுவதும். அதான் அவ்வளவு பெரிய தேசத்தையா? ஆமா அப்ரஹாமே ஒரு தலைமுறையாக ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறேன். சொல்லுங்க சாமி. நீ உன் குடும்பத்தில் அந்நியர்களாக இருக்கட்டும், பரதேசிகளாக இருக்கட்டும், விலைக்கு வாங்கின ஜனங்களாக இருக்கட்டும், எல்லா ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனை பண்ண வேண்டும்.
இதே மாம்சத்தில் உள்ள ஒரு அடையாளமாக இருக்குது. சரிங்க சாமி. சாராய் 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 அவள் சாராள் எனப்படாமல் என்ன டிஸ்கஸ்? சாராள் எனப்படுவாள். சாரா என்று இந்த பேர் அழைக்கப்படாது. ஏன் அவன் வந்து ஜாதிகளுக்கு தாயாவாள். சரி சரி. 100 வயசு கிழவனுக்கு இந்த பிறகுமா சொல்லுங்க. 100 வயசு கிழவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயசு கிழவி சாரால் பிள்ளை சொல்லுவாங்க. கேளுங்கம்மா, இதுதான் ஆண்டவர் ஏதோ சொல்றாரு, என்னன்னு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. ஆனா உமக்கு முன்பதாக என் பிள்ளை இஸ்மவேல் தலைப்பானாக. அபிரகாமே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கண்டிப்பா உன் வித்தா இருக்கிறபடி நான் இஸ்மவேலை பெரிய ஜாதியாக்குவேன். அவன் இஸ்மவேல் பெரிய ஜாதியாக்க போகிறேன். அவனிடத்தில் பல பிரபுக்கள் தோன்றுவார்கள். அவனையும் ஆசீர்வதிப்பேன். ஓஹோ, சரி சரி சரி. ஈசாக்கு பத்தி ஒண்ணுமே சொல்ல சாமி. என்ன ஒரு சைடிஷ் போங்க. என்ன ஆண்டவரே மறந்துட்டீங்க? ஆபிரகாமே, நான் சொன்னேன் தமிழ் பேசுங்க. எப்ப ஆபிரகாமே உனக்கு வந்து பழக்கம் இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு போங்க. ஒரு பழக்கம் சரி சரி ஆண்டு சொல்லிட்டாரு. உனக்கு பிறப்பு, உனக்கும் சாராளுக்கும் நான் வாக்கு பண்ணினபடி உடம்பிடிக்கும்படி ஒரு குழந்தை பிறக்கும். அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாங்க. ஈசாக்கு நல்ல பேர். சரி சாமி. சரி சரி. இஸ்மவேலே, ஏன் இஸ்மவேலே? என்னப்பா பாப்பா ஓகே பே. நீ வேலைக்கார இங்க வா. வேலைக்கார வேலைக்காரனே இங்க வா. சரி சரி. எலியேசர் எலியேசர் எங்க இருக்கான்? இங்க பாருங்க. என்னது நமக்கு எங்க போறியா? அப்பா கொஞ்சம் வயசாயிட்டுப்பா, தூக்கி விடுப்பா. என்னப்பா நீ? எனக்கு 90 வயசு ஆயிடுச்சுமா. தூக்கி விட சொன்னம்மா. நான் ஒன்னமே சொன்ன மாதிரி பிளப்பாங்க. அப்ப எனக்கு 13 வயசுப்பா. இஸ்மவேல்ப்பா. நீ இஸ்மவேல் 100 வயசு, 90 வயசு, 99 சொன்னாங்க. 99 வயசுப்பா அம்மாக்கு. உனக்கு ஆண்டவனே, இந்த பயலோட உங்க அம்மா மாதிரியே இருக்க, ஆகார மாதிரி இருக்க. வேலைக்காரி கூட மாறுமா? எங்க போறியா? ஒரு விருது பண்ண போறோம். வா. அப்படி அனைத்துலையா? இல்ல இல்ல, நம்ம வீட்டுலதான். ஏசப்பா நம்ம வீட்டு உள்ள வேலைக்காரன் எல்லாம் நம்ம வாங்கிருக்கு. ஒவ்வொருத்தையும் என்ன பண்ண போறான்? வீட்டு சேதனை பண்ண போறான். அப்படியாப்பா? இது ஒரு ஃபங்க்ஷன். பண்ணலாமா? ஏ மானே, வேலைக்காரி கூட மாட்டா பாரு. தின்னி முட்டை ஃபங்க்ஷன். நீ யாரும் சாப்பாடு போடுவீங்களான்னு கேட்டம்பா. இலக்கறி இலக்கறி. ஏன் ஆகாது உன் பிள்ளைய பாரு. என்னது கேட்காங்க பாத்துறேன். இது யாரு? இது எலியேசரா? ஓகே, இந்த கதையை பாப்போமா? அப்பா என்ன உங்களுக்கு 99 வயசும் எனக்கு 13 வயசுலயும் ஒரே வயசுல அப்பாவும் அவனுக்கும் விருது சேதனை பண்ணிருக்கோம். என்னப்பா? ஆமா சீக்கிரம் வீட்டு விட்டு அனுப்பிடுவோம்ப்பா. கொஞ்சம் யாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா. சரி, வீட்டை விட்டு சீக்கிரத்துல போனோம். உங்க அம்மாவும் போனோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி கூடாதுப்பா. அழுவேன். அழுவேன். பிஸ்கெட் இவர் தான் இங்க படுத்திருக்காரு. எல்லாரும் பாத்துக்கணும். அவர் படுத்து நடக்கூடாது. இல்லை, நான் தான் படுக்க தவிர. அவர் யாரு? அவங்களுக்கு அப்புறம் நானும் எவ்வளவு நேரமா இவங்க நிக்க வச்சு பார்த்துருக்கேன். நான் நிக்க வச்சா நிற்பேன். ஏதோ என்னோட உடம்பு கம்மியா ஆள் அப்படியே நிறுத்தி வச்சு நிக்க வச்சு நேரம் 8 மணி இருக்கு தம்பி. ரைட். சரியா? அது என்ன இடம்? அட்டைப்பெட்டி. ஆபிரகாமின் கூடாரம். சரியா? ஆபிரகாமுடைய கிணறு. ஆமா, ஆபிரகாம் தூங்குற பெட்டா. அதாவது அந்த காலத்துல வந்து ஆபிரகாமும் சரி பெண்களும் சரி ஆண்களுக்கு தனித்தனியா தான் படுப்பாங்க. அப்படியா? ஆம். இங்க வந்து சாராவும் ஆகாரம் இருப்பாங்க. இங்க யாருப்பா? ஆபிரகாம் படுத்துறாங்க. அந்த கட்டில வெளியே தூக்கி போட்டு படுத்து. ஆமா, அவருக்கு வந்து கொஞ்சம் பாம்பளை பத்தி அதனால வெளியே பார்க்க கூடாதுங்கிறதுனால வச்சுருக்கோம். சரி, இப்போ வந்து யார் வந்திருக்கா? யார் பேசுனா? ஆபிரகாமோடது யாரு? அவருக்கு முன்னாடியே பஞ்சு பஞ்சா இருக்கு.
அதுல ஏதாச்சும் எழுதியிருக்கா? மேகம். சரியா? அவங்க உருவம் இருக்காங்க. ஆமா. இப்போ என்ன பண்றது? ஆபிரகாம் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறாரு. சரியா? என்னன்ற ஆபிரகாம் கிட்ட பேசுனது அப்படிங்கறத கொஸ்டின்ல கேட்போம். மறக்காம பதில் சொல்லிடுங்க. 2 டீமாவா? 2 பேரா 3 பேர்? டீமா எத்தனை பேரை பிடிச்சி தாய்ச்சி சொல்லு. 2 நாள் அது ஒன்று தைக்க தெரியுமா? சரி அப்படி வெளியே வந்து பாப்பா நீனும் அண்ணன் நீ வந்து தலையில உள்ள வச்சு கம்பளை சுற்றி அந்த பிள்ளை அவன் குட்டி பிள்ளை தானே? இங்கே எங்கே அவன் அங்கே முதல்ல ஜென்சி நீ என்ன ஸ்டாண்டர்டு? நீங்க போட்டு தானே? அந்த பக்கம் வந்து இங்க நீங்க இந்த பக்கம் வந்து அப்ப நீங்க இந்த பக்கம் வா. எந்தி இத்தனை அவளோட சேர்த்து சொல்லு. ஆ வட்டமா சரி அப்படிங்க. இவரு தண்ணி இல்ல இந்தாங்க வட்டமா உட்காருங்க. மை குட்னஸ். இல்ல வட்டமா உட்காருங்க. ஓ மை குட்னஸ். இது டீம் லீடர் கொஞ்சம் டீம் ஆர்கனைஸ் பண்ணல. எல்லாரும் வட்டமா உட்காருங்க. நான் உட்காருங்க. பஞ்சு வா. இல்ல மஞ்சு வைக்கணும். பச்சை பிறகு தான் பஞ்சு. என்ன? ஓ சைடுல 2 கிலோ தச்சதுக்கு அப்புறம் தான் மஞ்சள் கொடுப்பீங்க. ஆமா 3 பக்கம் தைக்கணும். என்னது நான் ஒட்ட மட்டும் தைக்கணுமா? இல்ல அவளுக்கு பக்கத்துல தைக்கணும். இது நூல் இல்லை. நூல் தாங்க. 2 நூல் இல்ல. டக்குனு பொறுத்துட்டு நிறுத்த கொடுங்க. எனக்கு வேணா தாங்க. நான் தைக்கிறேன். நூல் போடாம குத்திட்டேன். யாரும் நிறுத்த ஆனால் போக எல்லாரும் ஆட்கள் பதட்டப்படக்கூடாது. நீ போட்டு நல்லா ஓடும். இதான் என்ன மாதிரி தான் உள்ள விட்டு அட்டை எது நாளைக்கு நீ எப்போ யூடியூப் இப்போ நேரம் இப்போ அந்த பிள்ளை கொடுத்துருக்கீங்க. கண்ணு பிரிவு நாங்க ஒரு நிமிஷத்துல கொடுத்துட்டு வந்துடுறோம். சொல்லலாம் காசு வேணும். இல்லையா எவ்வளோ வேணும்? கதையாக இருக்கும். உள்ள கொடுத்து ரொம்ப பெருசாக இருக்கு. அவ்வளோ வேணும். இந்த டக்கு கொடுத்துட்டாங்க. அது ஏண்டது எனக்கு இது உள்ள போய் இப்படி வெளியிடுங்க. அம்மா பெருசாக எடுத்துக்கிட்டு வேணானே அப்போ தான் 3 பக்கம் தைக்கணும். 3 பக்கம் தைக்கணும். ஒரு பக்கம் தான் தைக்காம இருக்கணும். இல்லை 3 பக்கம் தைச்சிட்டு உள்ளே திருப்பணும் தெரியுங்களா? 3 பக்கம் தைச்சி அந்த தையல் உள்ளே போயிடணும். தையல் இல்லாத பகுதி வெளியே வரணும். அதுக்கு இதை மஸ்ட் வைக்காரமே ஜெய்சன் எத்தனை நூல் சொட்டப்படுது பண்ண 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 தாங்க கழுத்து வாங்கி போட்டு ஆமாம் அப்படி இல்லை விட்டு எடுத்துடலாம். ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே செய்யுங்க. நேர்ந்தாங்க செய்யுங்க. இப்படி தேலாம் போட்டோம்னா இந்த இப்படி இப்படி தைப்பாங்க விடாமல் கை விடாமல் தெரியும். உங்கள் ஸ்கூலுக்கு ஊசி பெரிய ஊசி எப்படி தைக்காம எப்படி தைச்சாலும் எப்படிங்க பிடிச்சிக்கோங்க. இல்லை உனக்கு பிடிக்குன்னா அந்த பிள்ளைங்க பிடிச்சி சொல்லுங்க. பரவாயில்ல மொத்தமே 3 பக்கம் தான் ஓப்பன் ஆகும். அப்புறம் 2 பக்கம் தைச்சிட்டு அதுக்கு என்ன 2 பக்கம் தைங்க. 2 பக்கம் ஓப்பன் 2 பக்கம் தைங்க. என்ன சொல்லு சொல்லிட்டு பிள்ளைங்க பாவம் விக்டோரியா ஃபோன் அடிக்கும்போது ஆட்டோ அடிச்சு அப்போ காசு தான் கேட்பான். அடுத்தாருலாம் இந்த மாதிரி தராதீங்க ரொம்ப கஷ்டமா இப்போ இது ரொம்ப கஷ்டம். தைக்க தெரியல. அதே சொல்லி தர மாட்டேன். சொல்லி தரணும் சொல்றேன். அப்ப கவனிங்க. ஸ்கூல்ல சொல்லி தரலையா? ஸ்கூல்ல சொல்லி தரலையாம்மா? வருவாங்க. இங்க பாரு ஜெசி என்ன பாரு ஒரு நிமிஷம். நீ என்ன பண்ணிக்கிறா? இங்க விடுங்க. வெளிய வந்துட்டா அதே திருப்பி இங்க உள்ள விடுங்க. திருப்பி வெளியிடுங்க. இல்ல ஒண்ணுமே இல்லை. எப்படிமே தையல் தான். அவ சொல்ற மாதிரி செஞ்சா தையல் தான். வெளியிடுங்க. நீங்க குத்தி எடுத்து இப்படி குத்தி இப்படி தையல் தான்.
உள்ளிடுங்க, இப்படி வெளியிடுங்க. இது இவ்வளோ பெருசு பெருசா இருக்கு. பரவாயில்ல. நானே எவ்வளவு பெருசு போடுவேன். ஏன் கடைசியா என்ன 2 பக்கம் இல்லைங்க, ஒரு பக்கம் ஓப்பனா வச்சுக்கோங்க. வெளியே விடுங்க. பஞ்சு வைக்க நீ பெரிய பகுதியை பஞ்சு வைக்க வச்சாலும் பரவாயில்ல தான். அகண்ட பகுதி பஞ்சு வைக்க வச்சாலும் பரவாயில்ல. 2 செட் அதை எடுத்தாலும் தைக்கலாம். சொட்டை எப்படி போகணும் காட்டுறேன். சொட்டை அதுன்னு போடுறேன். இல்ல அப்படியே திருப்பி கடைசி போட்டுக்கணே, கடைசியா கொண்டு போட்டுக்கலாமா? திருப்பி தைச்சிருப்பாங்க. இப்போ அகண்ட பகுதி எம்மா நம்ம கடைசியா வெளியே தைப்போம். உனக்கு அது புரிய மாட்டேங்குது. நீ 2 தைச்சியா? ஆமா. கடை 2 தச்சப்ப சொட்டை போடணும்னே. சொட்டை போட்டு தைக்கணும். தம்பி 2 செட்டும் வைக்கணும். 3 தச்சியோ? காட்டு. இல்லையே. சரி சரி. அது தைக்கணும் கூட அவசியம் இல்லடா. அவன் ஜெய்சனும் உங்களை மாதிரி தான் தைக்கான். எல்லாம் சொல்லி தருவோம், பயப்படாது. சொல்லி தரணும், உங்க பழகுறதுக்கு தானே. தைச்சிங்களா? சொட்டை போட தெரிஞ்சா இல்ல ஜாயின் பண்ணி எடுத்துட்டீங்களா? ஏல வேற மாதிரி போட்டுறாங்களா? போட்டு தையல்ல சொட்டு போட்டீங்களா? நாங்கள் உங்க ஸ்கூலுக்கு சொல்லிட்டு தருவாங்களா? இல்லையா? கிராஃப்ட் கிடையாது ஸ்கூல்ல. தையல் கிளாஸ். உனக்கு நடக்குதா? இதுக்கு தையல் நாங்களும் ஸ்கூல்ல இருந்து கற்றுக்கிட்டோம். சிஸ்டர் வச்சு டாப்பெல்லாம் வெட்டி கொடுத்துருக்காங்க, துணியில் வெட்டி கொடுத்துருக்காங்க. தையல் கிளாஸ் இருக்குங்க தையல் கிளாஸ். ஆனால் தைக்க தெரியுதான் இல்லை. சொல்லி தருவாங்க. அன்னைக்கு லீவ் போட்டோம். அப்ப இப்படிதான் நடக்கும். ஒன்றும் தெரிஞ்ச பார்த்தா ஒன்றும் தெரியுமா தைக்கிறேன். லூசு நூல் கொடுத்து தெரியுமா? பாருங்க அண்ணன் என்ன சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்க. அவன் கையில் தைக்கிறேன். இப்ப சொட்டை 2 பக்கம் தச்சுனா கொஞ்சம் கவனிங்கண்ணே. இங்க பாரு, கை உள்ள கடைசியா ஊத்திருப்போம்ல. இப்ப என்ன பண்ணணும்னா இங்க உள்ள விடணும். விட்டுட்டு இதை எடுக்கலாம். இதை எடுத்து இப்படி போடணும். அதான் ஊசி எடுக்கணும். அதான் சொட்டை. சரியா? அவனி பாத்துட்டு இல்ல, புரியுதா? முடி சொல்றேன். இல்ல அவன் தச்சு முடிச்சுங்க. நம்ம கையை உள்ள விட்டு மாற்றி எடுக்கணும். அதான் ஒவ்வொரு ப்ராசஸும். இங்க பாரு, இது என்ன ஜெய்சன்? முடிச்சிட்டியா? இல்லை இங்க கவனிய. இந்த ஒரு பக்கம் வச்சுக்கோ ஓப்பனா. ஒரு பக்கம் அப்பதான் காட்டணும். நூல் இருக்கு. நூல் கண்டு எதுல இருக்கு? நூல் எதுல தொங்கிட்டு இருக்கு? அந்த இடத்துல குத்து. கடைசி இந்த இடத்துல நூல் தொங்குது. அந்த இடத்துல குத்து. இந்த இடத்துல குத்து. இந்த குறுக்க பக்கம். பரவாயில்லடா. அது ஊசி எடுத்து பக்கம். குத்திட்டியா? குத்திட்டு எடுக்கிறத ஓப்பன் ஊசிக்கு மேல நூலை மடத்திக்கு போடு. இந்த நூலை ஊசிக்கு மேல. இப்ப எடு, வெளியெடு, வெளியெடு. இந்த சொட்டை வெளியே. ஊசி நூலை இந்த பக்கம் எடுக்கணும். எப்படி சொட்டை போட்டுக்க? நல்ல முக்கலாம் விழுந்து. இன்னும் காட்சி 3 தலை நிற்கணும்னா அத்துருங்க அந்த நூலை. உள்ள விட்டு மாத்தி எடுத்தாச்சா? பஞ்சு வாங்க ஒரு ஆள் அனுப்புங்க. சக்கிலான்னு வர வேண்டாம். மற்றபடி சும்மா தான் இருக்கலாம். உட்காந்து காணலன்னு என்கிட்ட கேளு. அடுத்த டைம் வரும்போது அவ்வளோ அனுப்பணும்ல. நிறைய கொடுத்துருங்க. காணலாம் வரட்டும். அது வேலை. இன்னும் நிறைய கொஸ்டின் கேட்கணும். வேஸ்ட்டு. இப்போ அத்தரலாமா? அத்தரலாம். நீ அப்போ
எடுத்துட்டு கை விட்டு மாட்டணும். நீ இழு வந்துடும், இழு வந்துடும். ஏய் என்ன எசி பஞ்சு வேணும் ஒன்று எடுத்துட்டா அடுத்து தலையில தடியா வரணும். அப்போ போதுமான்னு இருக்கு. படிக்க போதும் அழகா இருக்கு பொம்மைக்கு கொடுக்கணும்னு ட்ரெஸ் வச்சு பார்த்துட்டியா? எனக்கு முடிச்சு போட தெரியுமா? கொண்ட சத்தியமான செய்யற முடிச்சு கொண்ட இதே போட்டுருவோம். அதுக்குள்ள பஞ்சு வை. கையை உள்ள விட்டு குட்டி குட்டியா பிச்சு வை. ஆனா பிச்சு கொடுங்க பிள்ளை இருந்தா எஞ்சி பிச்சு கொடு. அவன் நீ சின்னதை தைக்காம வச்சுருக்காங்க. அதான் அவள்கிட்ட அகலமானது வச்சுட்டு இருக்கு. அகலமானது வச்சு ரொம்ப ஈஸியாக இருக்காங்க. ஒன்றும் இல்லை உடனும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு கொடுங்க. உள்ள விட்டு நல்லா கை விரல விட்டு அனுப்பு. ஆனால் கம்பவுண்ட்னா கை கை விட்டு கொடுத்துருவாங்க. இது ரவுண்டு தலைவாணி, ரவுண்டு தலைவாணி. அது பதன அந்த முக்கம் நீ நிமித்தாதனால கொஞ்சம் ஒரு மடிஞ்சு பறந்துடும். போதும் போதும் மூக்குக்குள்ள எழுதி நம்ம பிக்காதீங்க. நிறைய இடம் இருக்கு. அழகா நீ வச்சு தைக்கிறதுக்கா டீம்ல இருந்து ரோடு தலைவாணி இல்ல இதெல்லாம் பொம்மையை தூங்கி அவரகமையா பாருங்க உங்க பொண்டாட்டிகளுக்கு வரி குதிரை உங்க மனைவிகளுக்கு இது பண்றது ತಡೆಯುವ ಬಂದ್ವೆ ಈಗ ಪಾಪ ತಡೆ ಇದಕ್ಕೂ ಬಂದ್ವಾ இந்த பாப்பா எனக்கு சொல்லுறேன் ரெகுலராக 5 லட்சம் அவங்க சட்டு பண்ண கேட்போம். சரி ஆம்பரகாம் ஏசப்பா ஆம்பரகாம் கிட்ட பேசும்போது ஆம்பரகாமுக்கு எத்தனை வயசு, சாராளுக்கு எத்தனை வயசு? சரி அப்ரஹாம் விருத்த சேதனை பண்ணும்போது இஸ்மவேலுக்கு சாராளுக்கு கேட்டாங்க. நான் சொல்றேன் 13 அங்கதான் கேட்கணும். அவளுக்கு என்ன கவலைப்படாது. கர்த்தர் ஆபிரகாம் வயது எத்தனை? 100. நீ கேட்கலாம் வந்து கேட்கறேன். உனக்கு அடுத்து வந்து கர்த்தர் ஆபிரகாம் ஆபிரகாம் 99 வயதானது. கர்த்தர் சாராய்க்கு நான் சரி அவ என்ன எத்தனை யாருக்கு தகப்பனா இருக்குன்னு சொன்னாரு? எப்படிப்பட்டது? சர்வ வல்லமை உள்ள தெய்வம். உனக்கு என்ன? நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிடுச்சு. நான் சர்வ வல்லமுள்ள யாருக்காக ஆபிரகாம் மனப்பட முடியும். நான் சர்வ வல்லமுள்ள தேவன் ஏசப்பா கிட்ட பேசுறாருல, அப்ப கடைசியா ஒருத்தன் பிழைப்பானாங்கன்னு சொன்னார்ல, அது யார்? சொல்லு. வெரி குட். அடுத்த கொஸ்டின். ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் அப்படின்னு என் பேர் ஆபிரகாம் நினைக்கிறேன். ஆபிரகாம் அர்த்தம் கண்ணில் இந்த பேர் ஆபிரகாம் என்ற பேர் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனான். திரளான ஜாதிகளுக்கு யாருக்கெல்லாம் விருத்த சேதனை பண்ணலாம்? ஆபிரகாம் என்ற பேரின் அர்த்தம் ஜாதிகளுக்கு அர்த்தம். ஆபிரகாம் என்ற பேரின் அர்த்தம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். யாருக்கெல்லாம் பண்ணாங்க இந்த பேரின் அர்த்தம் சொல்லு. ஜனங்களுக்கு தாய். திரளான ஜாதிகளுக்கு தாய் சொல்லிட்டீங்களா? இன்னொருத்தங்க இன்னும் தனித்தனியாக கேட்கணும். ஆமா ஓத்துட்டியா? ஆமா
எப்படினாலும் உங்க இஷ்டம் நாம பேசுறோம். அப்பனா சொல்லி சொல்லி கொடுக்கல இது ஏன் அப்ப ஈஸியா கேட்கணும். ஈஸியா கேட்க ஈஸியா கஷ்டம் கேட்கணும். அப்பதான் பிரைஸ் ஓடுறதுல அப்ப கண்டுபிடிக்கும். சாப்பிடல இந்த மேம் எனக்கு இந்த மேடம் சொல்லிட்டு அதெல்லாம் அப்படிதான் கேட்கணும். சரி சொல்லுமா. நான் 2 பேர் சொல்லிட்டேன். இன்னும் ஒன்று நான் சொன்னேன்ல நான் இஸ்ரவேல விட்டேன். அப்புறம் நமக்கு 2 பேரும் கொண்டு நம்ம இன்னொருத்தவங்க இருக்காங்க சொல்லணும். நான் சொல்றேன். ஏய் கொச்சு அவ்வளோதான். சொல்லுங்க. இன்னொருத்தர் அவன் வீட்டில் இப்ப சொல்லு. அவன் வீட்டில் எனக்கு உங்களுக்கு வீட்ல உடம்புடிக்கை நிறைய வீட்டில் கவனிச்சுக்கங்க. சொல்லக்கூடாது. எனக்கு உங்களுக்கு இப்போ அவன் பெரிய பெரிய பணக்காரன். அவன் வீட்டு யாரு மைனஸ் போச்சா ஆப்பு போச்சா போச்சா என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்தை வைத்து உடன்படிக்கையாக இருக்குது. இப்போ என் உடன்படிக்கை இவங்க 2 உங்கள் பேரும் கேம் மாம்சத்தை எப்படின்னா கடைசி தெரியல. அவங்க 2 பேரும் கேட்கறது கை அவங்க 2 பேரும் மாம்சத்தை ஆர்டர் வைத்து உடன்படிக்கை. இப்போ முதல்ல அவங்களுக்கு அவன் கணக்கு என்ன என்ன கேட்கலாம். மாம்சத்தில் என்ன உடன்படிக்கை பண்ணி ஆபிரகாமுக்கும் அவங்களுக்கு சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாருக்கும் ஃபங்க்ஷன் செய்யணும். அதுதான் மாம்சத்துல அது மாம்சம் எப்படிப்பட்ட ஜாதி பிறக்கணும். ஒன்பத்திருக்கிறது ரொம்ப பெரிய வளர்ந்து சொல்லுங்க. மாம்சத்துல சொல்லு சரியா நல்ல ஒருத்தங்க அதுல ஸ்பெசிபிக்கா இப்ப நிறைய இருக்காங்க. நம்ம சாதாரண மக்கள் இருக்கலாம், பெரிய பெரிய தலைவர்கள், ராஜாக்கள் இந்த மாதிரி கேட்கறது இல்லை. எதுவும் எந்த மாதிரி சந்தோஷம் நடக்குது. ஆம்பிரகாமின் வயது 100 உனக்கான கேள்வி அந்த கலெக்ஷன் சொல்லுங்க. ஓஹோ சொல்லிட்டு அவரை கல்வி அது நாடகம். நாடகம் அடிக்கும் கவனிங்கன்னா சிரிச்சுட்டே இருக்கக்கூடாது. எடுக்கிறேன் அது நான் கேட்கும்போது அந்த பி உனக்குள்ள ரசிகள்லாம் சொல்லிட்டு அடியா நம்ம அமுத்தல அந்த மதிப்பு மக்கள் சீக்கிரத்தில் சரி தங்கி வருகிற டாஸ் முழுவதையும் உனக்கும் உங்களும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமா கொடுப்பேன். 3 கொஸ்டின் கேட்பேன். யாருன்னா 3 என்னவா இருக்கு அப்படியா? அந்த கொஸ்டின் எனக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஆளை தப்பா சொல்லிட்டியே. சரியா 99 வயது வினரேஷ் ஜேஸ் சாய்ஸ் ஜெய்சங்கர் ஜாய்சங்கர் பேரு. ஓகே வெல்கம் கை தருங்க. இது சரியாம்மா. அப்பொழுது ஆபிரகாமோட கர்த்தர் பேசும்போது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்தது எத்தனாவது எனக்கு எத்தனை மை வந்து சிரிச்சு நகைத்தான். முடிஞ்சிட்டு அவ்வளோதான். விடுபெறலாம் ஜோன் பிஸ்கெட் சாப்பிட்டு இந்த ஜோமன் மட்டும்தான் சொல்லிக்கணும். கவனிச்சுட்டேன். அவனுக்கு ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானுக்கு பிள்ளை பிறக்கணும். சாரலுக்கு பிள்ளை பெறுவாங்க. எத்தனாம் வயது? ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானுக்கு பிள்ளை பிறக்கணும். வயதான சாரலுக்கு ஊசி ஒன்று வேணுமா? யார் உனக்கு முன்பாக பிழைப்பானு அந்த அட்டைப்பட்டி வந்து டப்பா கல்யாணம் கொடுக்குறீங்க. யார் உமக்கு முன்பாக பிழைப்பானு
வெரி குட். டேஸ் பிரபு கிளிப் இருக்கு. எத்தனை பிரபு கிளிப் இருக்கு? எப்படியும் நான் விட்டு தான் போகிறேன். நம்பர்லேருந்து 5ஆம் நம்பர்லேருந்து எது இது அந்த கொஸ்டின் இது கேளுங்க என்னது நம்பர். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரல் உனக்கு டேஸ் என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரல் உனக்கு தரப்போகிற டேஸ் நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். நல்ல கொஸ்டின். வருகிற வருஷத்தில் நல்ல கவனி. குறித்த காலத்திலே சாரல் தரப்போகிற டேஸ் நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். பேரு ஆமா பிள்ளைகள் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு எவ்வளோமா இப்போ 3 ஊர் சொல்லிட்டு கிளம்புன்னு சொன்னேன். நீங்க அதுல யாராவது ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அவுட் தேவீந்தர். எல்லா கொஸ்டின் அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன் இப்படி 3 மொத்தமாக வச்சுக்கிட்டு தனித்தனியாக கேட்பேன். ஜெஸ்ஸி கேட்கணுமா? எப்படி பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். நட்சத்திரத்தை நான் ஒன்றை கேட்குறேன். இல்லை உங்களுக்கு உன் பற்றி அமைதி. எப்படி ஒன்று ஆமாம் எப்படி ஒன்று பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். நடிச்சிருவாங்க நானும் தெரிஞ்சு சொன்னேன். எப்படி பெருக பண்ணுவேன்னு சொன்னேன். பெருக பண்ணுவேன் அதாவது உன்னை மிகவும் டேஷ் பெருக பண்ணுவேன். உன்னை மிகவும் டேஷ் பெருக பண்ணுவேன். தெரியலன்னா அதே கொஸ்டின் மற்றவங்க கொடுத்துட்டாங்கல்ல. தெரியல. சொல்லு. பூமியின் கூட போகலாம். இல்லை இல்லை என்ன வந்துச்சு? உன்னை மிகவும் டேஷ் பெருக பண்ணுவேன். உன்னை மிக சொல்லி பாரு. உன்னை மிகவும் டேஷ் பெருக பண்ணுவேன். உன்னை மிகவும் டேஷ் பெருக பண்ணுவேன். உன்னை மிகவும் டேஷ் பெருக உன்னை மிகவும் டேஷ் பெருக பண்ணுவேன். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அதான் அந்த ஆபிரகாம் என்றால் என்ன அர்த்தம்? திரளான ஜாதி. திரளான. அடுத்தது எப்படி ஆபிரகாம் தேவனோடு பேசினான்? ஜெசி காலம். எப்படி ஆபிரகாம் டேஷ் டேஷ் தேவனோடு தேவன் அவனோட பேசி எப்படி அவன் வந்து தேவன் வந்து அவன்கிட்ட பேசும்போது அவன் எப்படி இருந்தான்? எந்த ஸ்டேட்ல எப்படி எந்த மாதிரி இருந்தான்? தேவன் என்னதா என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? அது சொன்னல. சரி கரெக்டா அந்த வேர்ட் சொல்ல முடியுமா? சொல்லு கரெக்டா. கண்டிப்பாக நீ அதை பண்ணி கேட்டீங்க. எப்படி நான் ஒண்ணு பண்ணேன் எப்படி கிடந்தேன் எனக்கு பார்த்து இல்ல. காலைல எப்படி கிடந்தாங்க சொல்லு. நான் பேசும்போது காலைல எப்படி இருந்தாங்க? அந்த ஆக்ஷன் எப்படி சொல்லுவாங்க? எங்க அம்மாவோட பாதத்துல நான் விழுந்து கிடந்தேன்டா. எது எப்படி கிடந்துச்சு? தலை. அது என்ன சொல்லணும்? தெரியும். யார் கெஸ் பண்றீங்களா? நீங்க கெஸ் பண்றீங்க. அந்த வார்த்தை யோசித்து பாரு. அவன் கை வைக்கிற அந்த இடத்துல வார்த்தை அவங்களுக்கு தெரியும். இதுன்னு சொல்றான். இதுன்னு சொல்றா. இதான் எங்க அம்மாவோட காலில் தலை ஈச்சு. அப்படின்னா என்னது? அது என்னது? இது என்னது? சொல்லு சொல்லு. சொல்லு சொல்லி முடி. இவன் சொல்லி அவன் சொல்லி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ண முடியும்? அப்போ ப்ரைஸை பிச்சு பிச்சா கொடுக்க முடியும்? சரி இப்போ அடுத்த கொஸ்டின் ஃபைனலாக கேட்கேன். ஒரு ஆளாக சொல்லுங்க.
நீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா சரி. முகம் முறிந்து சாரால் மூலம் என்னதான் கவனியல சாரால் மூலமா எப்படிப்பட்ட ஜாதி வரும்னு சொன்னாரு மித்ரா. அவளாலே ஜாதிகளின் டேஷ் உண்டாகவும் அவளை அசுத்திப்பேன் என்றார். அவளாலே ஜாதிகள் டேஷ் ஜாதிகளுக்கு அப்புறம் டேஷ் ஜாதிகளில் டேஷ் உண்டாகவும் அவ மூலமா எப்படிப்பட்ட ஜாதி வரும்னு சொல்றான்னு கேட்பேன். சாராள் மூலமா தான் வரும், எப்படிப்பட்ட ஜாதி வரும் அப்படின்னு கேட்குறேன். நன்மையின் சாதி இப்ப கை தச்சிட்டு இருக்கோம்மா. நீ நைஸ் நல்லது பார்த்தா ஏதோ விட்டு கொடுக்க மாதிரி இருக்க. ட்ரை பண்ணதும் ஏதோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சொல்ல யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. இருக்கு இல்லையோ இல்லையா அப்படியா ஏம்மா நான் கொஸ்டின் கவனிங்க எல்லாரும். அவளாலே ஜாதிகளின் டேஷ் உண்டாகவும் எப்படிப்பட்ட ஜாதிகள் உண்டாகும், எப்படிப்பட்ட ஜாதிகள். நான் ரொம்ப அந்த சூப்பரான ஜாதிகள் சொல்லு தெரியலையா? அப்போ ஒருத்தருக்கு இன்னும் கிடையாது. எனக்கே தெரியல. ஜாதிகளின் ராஜாக்கள் பார்த்தோமா? எனக்கு தெரிய ராஜாக்கள் நீ சொன்ன தம்பி ஆன்சர் பண்ணல பாரு. சளி ஏக்கி வச்சிருக்கான் கையில அப்பாவே நீ போட்டா. சரி என்ன பண்ண? இன்னொரு கொஸ்டின் கடைசி. இப்போ கடையை அழுதுருவேன் நானு. அதுக்கு வேற எதுவும் எழுத மாட்டேன். நீ மொத்தமா கேட்டோன்னா கை தூக்கி சொல்லியிருப்போம். டக்கு கவனிங்க கவனிங்க டக்குன்னு கை தூக்கிடுங்க தெரியுங்க ப்ரைஸு. சரி கேட்போம். யாருக்கு யாருக்கும் அது கேட்டீங்களா? ஒரு கட்டில அந்த மாதிரி கேட்டுக்கான்னு தெரியுமா? பார்த்தாலே நல்லா அப்ப இது 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 பாருங்க. இது கேட்டீங்களா? தொட்டு கும்பிடுங்க. நாங்க சொட்டலாம் கொடுக்குறோம் டேரக்டா கொடுக்குறோம். அது செம்மையான கமெண்ட். யாருக்கெல்லாம் விட்டு சேதனை கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் சொல்லுவார். தெரிஞ்சவங்க கை மட்டும் தூக்கணும். பரிசெயர் பாருங்க பிரைஸ் பேரக்கூடாது. ஒண்ணுதான் சொல்லிட்டேன். யாரெல்லாம் நீ ஒண்ணு சொல்லிட்டேன், ரெண்டு சொல்லு. யோசிச்சு யாரு பண்ணப்படும், யாருக்கெல்லாம் பண்ணுவேன் பண்ணணும். வீட்டுல உள்ள வேலைக்காரங்க சொன்னேன். வேற யாரா இருப்பாங்க வீட்டுல அடிமைகள் அவங்க மட்டும் தான். யார் கை தூக்கணும் அவங்க மட்டும் தான் ஆன்சர் சொன்னோம். நீ சொன்னாலும் அவளுக்கே பிரைஸ் பேரும். இல்ல வேற யார் யோசி. வீட்டுல அந்த வீட்டுல யாரு ஆண்கள் யாரெல்லாம் இருக்காங்க வீட்டுல? அண்ணன் தம்பி ஜாய்சன் தங்கச்சி தம்பி வேற இல்லம்மா. ஆபிரகாம் கூட வேலைக்கார ரைட்டு தான். வேற சரி சொல்லு. அது யாருன்னு சொல்லு. குடும்பம் சொல்றது இல்ல. இந்த குடும்பம் யாரு? அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கா எண்ணி பாரு. ஆறாள் இருக்கா, ஆகர் இருக்கா, அப்ப எண்ணி பாரு. வேற யாரு இருக்கா? அதுதான் சொல்றேன். விருத்த சேதனம் பண்ணப்படுறது மட்டும் யாரும் கேட்கிறேன் நான். இன்னொன்னு நீ அப்பமா சொன்னது என்னது? வேலைக்காரங்க சொல்லு. நீ சொன்னதுதான். சரி வெரி குட். கை தட்டுங்க. வந்து அந்நியர்கள் பரதேசிகள் விலை கொடுத்து வாங்கினவங்க அடிமைகளா இருப்பாங்க. எல்லாருக்குமே விருத்தி சேதனம். இல்ல ஏன் இப்படி இருக்கீங்க? ஜோமனி முடிங்க. நான் எழுதிக்கிறேன்.
வீட்டுக்கு போன மணி ஆயிட்டு தெரியல. சரி ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 சோதரிக்க ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. பரிசுத்த ஆவியானவரே இந்த விநாயகத்தில் ஆசிரியர் இம்மட்டுமா அருமையாக நடத்தது உமக்கு நன்றி. அதில் ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க ஏசப்பா. ட்ராமா தான் கொஸ்டின் ஆன்சர். இப்போ கேட்டது எல்லாம் கொஸ்டின் ஆன்சர் தான். அதை சாப்டர்ல எல்லாமே கேட்டுட்டோம். ஆனால் நாங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்குறோம். சோதரம் ஏசப்பா. அதுக்காக அதை வேலையை கற்று பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அதுக்காக நன்றி எடுக்க ஒவ்வொரு வாரமும் பிள்ளைங்க பைபிள் எப்படி படித்து முடிக்க கிருபை பாராட்டுங்க ராஜா. உங்களுக்கு நன்றி 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 இயேசுவே. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் சோதரிக்க ராஜா. விசேஷமாக ஆண்டவரே எல்லா தடையும் உடைச்சி வராட்டையும் கொண்டு வாங்க. நிர்விசனத்தை எடுத்து போடுங்க. இறுதி கடினத்தை உடைக்கிறோம் இசப்பா. அதுக்கு நமக்கு சோதரம் மகிமானத்தை பேர் எடுக்கிற எல்லா வித ஆபத்துக்கு வச்சுட்டு அபிஷேக சாட்சி எடுத்து நிறுத்துங்க. இனிமேல் அந்த பிள்ளைகளுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது இசப்பா. ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படி அந்த எக்ஸாம்லாம் ஆசிரிச்சு கொடுங்க. நல்ல பரிசு பாஸ் பண்ணி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண திருப்பி செய்யுங்க. சுகமாக ஆரோக்கியம் கொடுங்க. லீவில் கூட தகப்பனே ஆசைப்பட்டு ஒவ்வொரு சர்ச்சை வீட்டை சட்டம் பண்ணுவாங்க. அதையும் கற்று மேற்கொண்டு கொண்டு ஆஸ்வதிங்க. தேவனா மகிமைப்படட்டும். எங்களுக்கு வாரம் பைபிள் ஸ்கூல் நடக்கணும். அதையும் மேற்கொண்டு கொள்ளுங்க. தேவனா மகிமைப்பட திரும்ப பாராட்டுகிறாங்க. அதுக்கு நன்றி மகிமை வல்லமை எனக்கு எழுதுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. அல்லேலூயா.